கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு சந்தோஷம். ஏனென்றால் தேவாதி தேவன் வானத்தை விட்டு ஒரு பாலகனாக அவர் பிறந்தார். இருளில் வாழ்கிற மக்களுக்கு ஆச்சரியமான ஒளியை தருவதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்கு சமாதானம், சுகம், ஆரோக்கியம், சௌக்கியத்தை தருவதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதுக்கு நோக்கமே அவர் பிறந்ததுக்குனால தான். பிரியமானவர்களே, அவர் நமக்காக பிறந்தார். அவர் தேவனுடைய சாயலாக இருந்து அவர் கொள்ளையாளர் போரால் எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி மனுக்குலத்திலே அவர் வந்து பிறந்தார். அதை நினைவு கூறுவது, அந்த நோக்கத்தை நாம் நினைந்து கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ் தாவே ஒரு நமக்கு ஒரு உற்சாகத்தை தருகிறது, ஒரு ஜாய் தருகிறது, ஒரு ஜாய்ஸை தருகிறது, ஒரு சந்தோஷத்தை தருகிறது. நாம் சந்தோஷப்படுகிறோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய உறவினோடு சேர்ந்து சந்தோஷப்படுகிறோம், நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுகிறோம், சபையோடு சேர்ந்து நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் கிறிஸ்மஸ் நாட்களிலே உலகம் முழுவதும் மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை போற்றுகிறார்கள், இனிப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிறர்களுக்கு கிஃப்டை அளிக்கிறார்கள். இப்படி உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சில நோக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்க அந்த காரியத்தை நாம் கவனித்து ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிசாசின் கிரியை அழிப்பதற்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் நாம் இதை அறிந்திருக்கிறோம்? பிசாசானவன் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா உபத்திரத்துக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் தாக்குதல் செய்கிறவன் பிசாசானவன். அந்த பிசாசை அழிப்பதற்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த பிசாசுடைய காரியங்களை நாம் அறிந்து கொண்டால், எப்படி அவன் நம்மை வஞ்சித்து, நம்மை துன்புறுத்தி, நம்மை பாவத்திலே தள்ளி இன்பம் அடைகிறான் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். பிசாசுடைய கிரியைகள் வெளிரங்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வார்த்தையிலே அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்க காரியங்களை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், பிசாசை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவருடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கும் அநேக சவால்கள், அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரங்கள், அநேக பாடுகள் நடுவில் நாம் கடந்து செல்வதற்கு ஒரு காரணம் பிசாசானவன். பிசாசானவன் நம் மகிழ்ச்சியாக இருப்பது, சந்தோஷமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது அவனுக்கு சுத்தமே பிடிக்காது. அது நீங்க புரிந்திருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். நாம் சந்தோஷமா இருப்பது அவனுக்கு பிடிக்காது, நம் மகிழ்ச்சியா இருப்பது அவனுக்கு பிடிக்காது, நம் ஆண்டரோடு உறவானது அவனுக்கு பிடிக்காது, ஆண்டரோடு நடப்பது அவனுக்கு பிடிக்காது, ஆண்டருடைய சத்தத்தை கேட்பது அவனுக்கு பிடிக்காது, ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவனுக்கு பிடிக்காது. அவர் எப்படியாக திசை திருப்பி அவனுடைய வார்த்தைக்குள் நம்மை வழிநடத்த வேண்டும், எப்படியாக திசை திருப்பி நம்ம வேதனையிலே, பிரச்சனைகளே, உபத்திரத்தை தள்ள வேண்டும் என்று
அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்றால் பிசாசுக்கு முடிவு கட்டவே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் இதை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கமே பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றவே அவர் பிறந்திருக்கிறார். நாமும் அந்த பிசாசை மிதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பிறந்திருக்கிறார். நம் பிரச்சனைகள் உபத்திரத்திலே கடப்பது ஆண்டுக்கு பிரியமில்லை. நாம் சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக ஆண்டோடு சம்பாஷித்துக் கொண்டு, ஆண்டோடு சஞ்சரித்துக் கொண்டு வாழ்வதே அவருக்கு பிரியம். அதற்காக தான் ஆண்டவர் ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஆதியாகமத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு அழகான ஏதேனிலே ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்கி, தன்னுடைய சாயலிலே, தன்னுடைய ரூபத்தின் படி மனிதனை உருவாக்கி அங்கே கொண்டு போய் வைத்தார். குளிர்ச்சியான வேளையிலே அவர் அவர்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்காரு என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் அது பிரியமில்லாமல் சாத்தான் அவர்களை வஞ்சித்து ஆண்டை விட்டு பிரித்து விட்டார். இன்றைக்கு ஆண்டோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், சௌக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டை விட்டு பிரிப்பதே சாத்தானுடைய ஒரு தந்திர செயலாக காணப்படுகிறது. ஆண்டை விட்டு பிரித்து விட வேண்டும். ஆண்டரோடு அவர்கள் சஞ்சரிக்க கூடாது, ஆண்டரோடு பேசக்கூடாது, ஆண்டரோடு நடக்கக்கூடாது, அவர்கள் எனக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தந்திரமாக சூழ்ச்சி செய்து ஆண்டரை விட்டு அவன் பிரித்து விட்டான். அதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது அங்கே நான் சொன்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலிலே குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்திலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாமும் அவருடைய மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு விலகி விருஷத்தின் நடுவே போய் ஒளிந்து கொண்டார். பாருங்க, ஆண்டவர் ஒரு அழகான ஏதேனிலே ஒரு தோட்டத்தை உருவாக்கி, ஒரு குடும்பத்தை உருவாக்கி சந்தோஷமாக அவர்கள் அங்கே வாழ வேண்டும். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எல்லா ஆசீர்வாதம் அங்கே காணப்பட்டது. ஆண்டரோடு சஞ்சரிக்க வரைக்கும் அவங்களுடைய சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், சௌக்கியம் காணப்பட்டது. குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவர்களோடு நடந்து வந்தார். அவர் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் சத்ரு அவர்களை வஞ்சித்து விளக்கின விருட்சத்தின் கனியை புசிக்க ஏறிவிட்டார். அந்த விருட்சத்தின் கனியை புசித்த உடனே அன்றாகிய தேவன் அங்கே தோட்டத்தில் கடந்து வந்த உடனே, அதை கண்டவனே, சத்தத்தை கேட்ட உடனே அவர்களுடைய ஒரு பயம், பதட்டம் வந்தது. எவ்வளவு நாள் அவர் கூட நடந்தார்கள், சஞ்சரித்தார்கள், பேசினார்கள், சம்பாஷித்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை அது காணப்படுகிறது. ஏனென்றால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்காமல் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கிற சமாதானம், ஆரோக்கியம், சௌக்கியம்
எல்லாம் விலகி கொண்டே போய்விடும். ஆண்டோடு இருக்கும்போது தான் நமக்கு சமாதானம், சுகம், ஆரோக்கியம், சந்தோஷம், joy and rejoice. பட் ஆண்டவரை விட்டு விலகி விட்டோம் என்றால் எல்லாமே அவன் திருடி விடுவான். பிசாசு உடைய வேலையே அதுதான். பிரியமான, நாம் சமாதானமாக, சுகமாக, ஆரோக்கியமாக, சௌக்கியமாக இருப்பது அவனுடைய திட்டம் அல்ல. இது ஆண்டவருடைய திட்டம். நாம் சௌக்கியமாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு விரோதமாக சத்துருடைய திட்டம் காணப்படுகிறது. அன்றைக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் யாராவது எடுத்து வாசித்து பாருங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் உன் தலையை நசுக்குவார், குதிகாலை நசுக்குவார் என்றார். 3ஆம் அதிகாரம் 15 வசனம் சொல்லுது, உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கு பகையை உருவாக்குவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலே சாத்தானுக்கு, பிசாசுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி விட்டார். நீர் அவங்களை வஞ்சித்து அவனுடைய சமாதானத்தை திருடினாய், அவனுடைய சுகத்தை திருடினார், அவங்களுக்கு சாபத்துக்கு வழி நடத்தினார். அதனால் அந்த ஸ்திரீயை நீ வஞ்சித்து அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்படிக்கு செயல்பட்டாய். அதனால் அந்த ஸ்திரீயின் வித்திலே பிறக்கிற மகன் உன் தலையை நசுக்குவான் என்று சொல்லி யாரை குறித்து வார்த்தை தீர்க்கதரிசனமாக தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்கிறார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் பிறந்தார். அவர் அவருடைய தலையை நசுக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவே வருகிறான். யார் அந்த திருடன்? அந்த திருடன் தான் சாத்தான். அவன் திரும்படிக்கு வருகிறான், அவன் கொல்லும்படிக்கு வருகிறான். உங்க சந்தோஷத்தை திருடவும், உங்க சமாதானத்தை கொல்லவும் அவன் வகை தெரிந்து சுற்றி திரிகிறான். யோபு புத்தகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்றால், உலகம் எங்கும் இங்கே அங்கே சுத்தி கொண்டு திரிந்து நான் வருகிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அது ஓய்வில்லாமல் அவன் சுத்தி திரிகிறான். எப்படி நம்முடைய சமாதானத்தையும் நம்முடைய சுகத்தையும் நம்முடைய நிம்மதியும் திருட வேண்டும் என்று அவன் வந்த நோக்கமே நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய சௌக்கியத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை திருட வேண்டும் என்று வந்தான். அதை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் தேவகுமாரனாக அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்திருக்கார் என்று நமக்கு வாசிக்கிறோம். வாசிக்க தொடர்ந்து யோவான் 10:10. நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அதிலே பரிபூர்ணப்பட வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான், வேற எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் வந்த நோக்கம் உங்களுக்கு
ஜீவன் கொடுக்கும்படிக்கு வந்திருக்கிறேன். அந்த ஜீவனை அவன் திருடிவிட்டான். ஆண்டவர் மனுக்குலத்தை உருவாக்கும் போது கொடுத்த அந்த ஜீவனாகிய தேவனுடைய ஜீவனை அவன் திருடி விட்டான். அவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியவில்லை, தேவனோடு சம்பாஷிக்க முடியவில்லை, தேவனோடு உறவாட முடியவில்லை. ஏனென்றால் அவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்குள் பாவம் வந்துவிட்டது. அந்த பாவமானது மனுக்குலத்தை தேவனை விட்டு பிரித்து விட்டது. அவன் நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை திருடிவிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானோ அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். நமக்கு ஜீவன் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். நாம் ஜீவனோடு வாழ வேண்டும். அநேக பேரை உலகத்தில் நீங்க பாருங்க, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள்ளே என்ன இல்லை? ஜீவன் இல்லை. யாருக்குள்ளே இயேசு பிறக்கவில்லையோ அவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்காது. அவர் நடமாடும் ஒரு புனையை போல நடந்து கொண்டு இருப்பார்கள். நீங்க கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்க்கும் போது அப்படிதான் இருக்கும். அவங்களே ஒரு ஜீவனோ இருக்கவே இருக்காது. ஏனென்றால் அவருக்குள் ஜீவனை தந்த இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லை. யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஜீவன் கடந்து வருகிறது. ஜீவாதி தேவனை அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஜீவாதி தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களோ சம்பாஷிக்கிற பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். சகல ஜீவராசிக்கு ஜீவனை தந்த தேவனை அவர்கள் ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பேரை நீங்க பார்க்க முடியும், இன்றும் ஜீவன் இல்லாமல் இருக்கிறார்கள். எதற்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், எதற்கு அந்த நற்செய்தி சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்குள் ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜீவன் தரவே வந்தார். சாத்தானுடைய கிரியை அழித்து நமக்கு ஜீவன் தர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இன்னும் அந்த ஜீவனை நீ பெற்றுக்கொள்ளாத இருக்கிறாயே. நாங்கள் அந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கு, அந்த மகிழ்ச்சி இருக்கிறது, அந்த சந்தோஷம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் அதனால் கொடுக்கவே முடியாது. சொத்து சுகத்தினால் அது கொடுக்கவே முடியாது. அந்த சமாதானம், அந்த சுகம், அந்த காரியங்கள் நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டதினால் பெற்றுக்கொண்டோம். அந்த இயேசு எங்களுக்குள் பிறந்ததினால் அந்த ஜீவன் எங்களுக்குள் பிறந்திருக்கிறது. இயேசு எங்களுக்குள் இருக்கிறதினால் இயேசு எங்களோடு நடக்கிறார், எங்களோடு பேசுகிறார், எங்களோடு செயல்படுகிறார். நாங்கள் அவர்களோடு சம்பாஷிக்கிறோம். அந்த உறவை தான் ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் கட் பண்ணிட்டான். பிரியமானவர்களே, துண்டித்து விட்டான். ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற உறவை துண்டித்து விட்டான், கட் பண்ணி விட்டான். அதை மீண்டும் புதுப்பிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாய் இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் ஜீவன் தருகிறது மாத்திரமல்ல, அதிலே பரிபூர்ணம் அடையும்படிக்கு அவர் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். நாம் மாத்திரம் பெற்ற அந்த இன்பம் பிறர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்று பிறர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது கிறிஸ்து நமக்குள் பிறந்திருக்கிறாரா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்றால் அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்.
இந்த உலகத்திலே பிறந்தார், ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? நீங்களே ஆராய்ந்து பாருங்க, உங்க உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன உபத்திரம் இருந்தாலும், இயேசு உங்களை பிறந்திருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம் காணப்படும். பிரச்சனைகள் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கும், உபத்திரங்கள் வந்துட்டு போய் கொண்டு தான் இருக்கிறோம். உங்களுடைய நிம்மதியை யாரும் திருட முடியாது, உங்களுடைய சமாதானத்தை யாரும் பறிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறார், உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றார். இயேசு பிறந்திருக்கிறது உண்மை என்றால், இயேசு பிறந்து அவர் வளர வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் என்ன பிறந்தது மாத்திரமல்ல, விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார், வளர்ந்து கொண்டே இருக்கிறார். நமக்குள் பிறந்த இயேசு கிறிஸ்து இன்னும் பாலகனாகவே இருக்கிறாரா? இல்லை என்றால் வளர்ந்து கொண்டு இருக்கிறாரா? 30 வருஷத்துக்கு முன்பாக பிறந்த இன்னும் பாலகனாவே இருக்கிறாரா? இல்லைனா வளர்ந்து இருக்கிறாரா? நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்குள் இயேசு விருத்தி அடைந்தா தேவ கிருபையிலும் மனுஷ கிருபை தயவிலே வளர்ந்தா விருத்தி அடைந்து கொண்டே போனார். இன்றைக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து நாங்கள் 30 ஆண்டாக இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், 40 ஆண்டாக நாங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு சபையிலே வருகிறோம். ஆனால் உங்களில் இயேசு வளர்ந்திருக்கிறாரா? விருத்தி அடைந்திருக்கிறாரா? இயேசு 30 ஆண்டான உடனே தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லும்படி பிரசங்கிக்கும்படிக்கு வெளியே கிளம்பிவிட்டார். மனுக்குலத்தை சந்திக்க கிளம்பிவிட்டார். இன்றைக்கு நாம் சந்திக்கிற மக்களை இயேசுவை குறித்து சொல்ல முடிகிறதா? பிரதிபலிக்க முடியுதா? இயேசு பிரதிபலித்தால் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய போஜனமா இருக்கிறது என்று அந்த சித்தத்தை விளங்கும்படிக்கு அவர் பிறந்து வளர்ந்து அவர் செயல்பட தொடங்கிவிட்டார். நாம் வேதாகத்திலே வாசிக்கிறோமே, சுவிசேஷத்திலே. ஆனால் பிறந்த இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார், அவர் வளர்றார. ஒரு குழந்தை பிறந்த உடனே 15 வருஷம் ஆயிடுச்சு, வளரவே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அவனை செக் பண்ணுவோம். ஏன் பிறந்த குழந்தை மாசம் மாசம் வளர்ச்சி அடைய வேண்டுமே, வருடம் வளர்ச்சி அடைய வேண்டும், அப்படியே இருக்கிறானே, என்ன பிரச்சனை என்று டாக்டர் கிட்ட கொண்டு போய் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி. அப்ப நமக்குள் பிறந்த இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டுமே, ஏன் வளரல என்றால் நாம் அவரோடு சஞ்சரிக்கிறது, சம்பாஷிக்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்காமல் நாள் அவர் வளரவே இல்லை. அப்படியே பாலகனாகவே இயேசு இருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க போதர்களாக மாறி இருக்க வேண்டுமே, ஆனால் இன்னும் பால் கொடுக்கிற பிள்ளைகளை போலவே உங்களுக்கு பால் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பவுல் கேட்கிறார். அப்ப நமக்கு உள் வளர்ச்சி அடைய வேண்டுமே. இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உண்மை, எனக்குள் வந்தது சமாதானம் உண்மை, சந்தோஷம் வந்தது உண்மை, ஆனால் வளர்ச்சி அடையவில்லையே. ஒரு மக்கள் இயேசுவை அறியாத இருக்கிறார்கள், அவங்களுக்குள்ள இயேசு பிறக்கவே இல்லை. 2வது மக்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், இயேசு பிறந்திருக்கிறார், ஆனால் வளர்ச்சி அடையவே இல்லை. இதுவும் சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. பிரியமானவர்களே, நீங்க வளராது இருப்பதற்கு காரணம் சாத்தானுடைய சூழ்ச்சி. அவன் எப்படி இருக்கிறான் என்றால், நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க.
அவனுடைய தன்மை எப்படிதான் இருக்கிறது பாருங்க. ஆதி முதல் கொண்டு மனுஷனுடைய கொலை பாத்திரனாய் இருக்கிறான். அவனிடையே சத்தியம் இல்லாதனால் சத்தியத்தை நிலைத்தில் இருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கும்படியா பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறானா. பிசாசானவன் எப்படி இருக்கிறானா? அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை. அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறானா. அவனுடைய சுபாவங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவன் பொய் பேசுகிறவனாய் இருக்கிறான், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசுக்குள் சத்தியம் இருந்தது, ஆனால் இவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனாய் இருக்கிறேன். இயேசு பிறந்திருக்கிறார் என்றால் நமக்குள் சத்தியம் இருக்கும். இயேசு பிறந்திருக்கிறார் என்றால் இயேசுவின் வழியிலே நாம் நடப்போம். இயேசு பிறந்திருக்கிறார் நமக்குள் ஜீவன் இருக்கும். பரஜாதி மக்களை நீங்க பாருங்க, அவங்களே நீங்க பார்க்கும்போது அவர் எப்படியாவது வாழலாம். ஆனால் கிறிஸ்துவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படியும் வாழக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னபடிதான் வாழ வேண்டும். இயேசு எதுக்கு பிறந்திருக்கிறார்? நமக்கு வழிகளை போதிக்கும்படிக்கு, அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு, நமக்கு ஜீவன் தரும்படிக்கு இயேசு பிறந்திருக்கிறார். அவன் சாத்தானை குறித்து கருத்து நம்ம பார்த்தோம். அவன் எப்படி இருக்கானா? மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறானா. நம்ம எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று தீவிரித்து செயல்படுகிறவனாய் இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு நன்மையும் கிடையாது. அவன் கொலை செய்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு சத்தியம் இல்லை. அவன் பொய் பேசுகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டால்தான் அவனை நீங்கள் மேற்கொள்ள முடியும். எப்படி இயேசு சாத்தானை மேற்கொண்டாரோ, சாத்தானுடைய கிரியை அழிக்கும்படிக்கு இயேசு பிறந்தாரோ, நாமும் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய பிள்ளைகள் சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். அந்த கிரியைகளை ஆண்டவர் அழித்தது போல நாமும் அவரோடு இணைந்து அவருடைய கிரியைகளை அழித்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நாம் செயல்படுகிற இடத்துங்களெல்லாம் சத்ரு கிரியை செய்து நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை திரும்பிக் கொண்டே இருக்கிறார். ஏன் குடும்பத்திலே சமாதானம் இல்லை? ஏன் குடும்பத்திலே பிரச்சனை? ஏன் குடும்பத்திலே போராட்டம்? சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலே சாத்தான் உங்களுடைய நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களே பயன்படுத்துகிறான், இல்லைனா பிறர்களை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்திலே சமாதானமற்ற நிலைமையை கொண்டு வருகிறான். உங்களுக்கு புரிகிறதா? என்ன உங்க குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் பிரச்சனை? ஏன் உபத்திரம்? என் குடும்பத்தில் ஏன் போராட்டம்? அதற்கு காரணம் யாரு? நம் மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு பின்பாக சாத்தான் கிரியை செய்வதை நாம் பார்க்கிறது மருந்து கொடுக்கிறது. பேதுரு இயேசுவோடவே இருந்தார். 3 ஆண்டு பேதுரு இயேசுவோடவே இருந்தார். தேவனுடைய ரகசியத்தை எடுத்து சொல்றார். நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறாரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே சொல்லுவோம் என்று சொன்ன பேதுரு, ஆண்டவரே உமக்கு சிலுவை மரணம் நேரிடக்கூடாது என்று சொல்கிறார். உடனே இயேசு
பேதுருவை அதட்டவில்லை, சாத்தானை அதட்டினார். சாத்தானை விட்டு அகன்ற பூவை எடுத்துட்டார். அது மூலக்காரன் பேதுரு இல்ல, பேதுருக்கு பின்பாக பிசாசு அவனை திசை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம குடும்பத்திலே வருகிற பிரச்சனைகள், நம்ம வேலை ஸ்தலத்தில் வருகிற பிரச்சனைகள், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு என்ன மூல காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு எப்படி நம்ம குடும்பத்தை ஆண்டரை விட்டு பிரித்து சமாதானமற்று ஒரு போராட்டம், குடும்பம் போராட்டமாகவே இருக்கிறது, உபத்திரமாகவே இருக்கிறது, வீட்டுக்கு ஏன் வந்தேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிறைய பேர். வீட்டில் சமாதானம் இல்லையே, நிம்மதி இல்லையே. ஏன்? அது காரணம் யார் என்றால், மூல காரணம் சாத்தான் செயல்படுகிறான், பிசாசு செயல்படுகிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு பிறந்தாரே. ஏன் இன்னும் நம்முடைய குடும்பத்திலே பிசாசு கிரியை செய்கிறான் என்றால், நாம் அதை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை, அதை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதை கண்டு கொள்ளவில்லை. தொடர்ந்து நாம் வாசிப்போம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை. தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறிவீர்கள் என்றால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சொல்கிற எந்த ஆவியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. நிறைய ஆவிகள் உண்டு பிரியமானவர்கள். நேரா வந்து ஆவி நம்மளோட பேசாது, யார் மூலியமாக வந்து பேசும். மாம்சத்தை இயேசு வெளிப்பட்டார் என்ற எந்த ஆவி சொல்லுகிறதோ அது தேவனால் உண்டாயிருக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எந்த ஆவியோ தேவனால் உண்டானது அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சபைக்கு வருவீர்கள், ஆராதனை கலந்து கொள்வீர்கள், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அறியாக இருக்கிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. ஆந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது எந்த ஆவிய? கிறிஸ்துக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. வாசிங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்போதும் உலகத்திலே இருக்கிறதா. இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று ஏற்றுக்கொள்ளாத ஆவிகள் உண்டு. அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் தேவகுமாரன் ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆவி எப்படி ஆவி என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது உலகத்தில் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையோடு வாழ்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இது கடைசி காலமாக இருக்கிறதுனால் நாம் எச்சரிக்கையோடு காணப்பட வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் சத்தியம் என்று அறிந்து கொள்ளாமல் நம் கரத்திலே ஆண்டவரை வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம் தியானிக்க வேண்டும். தேவனோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும், தேவனோடு நாம் நடக்க வேண்டும், தேவனோடு செயல்பட வேண்டும். அப்படிதான் ஆதாமும் ஏவாளும் செயல்பட்டார்கள், ஆனால் வஞ்சிக்கப்பட்டார்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலத்திலே காணப்படுகிறோம். ஏனென்றால் சாத்தான் யாரை விலகலாமோ என்று கிரகிக்கிற சிங்கத்தை போல சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த காலத்திலே நம்ம எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்.
நம்ம எச்சரிக்கையோடு வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பொக்கிஷமானது, precious. நம் வாழ்க்கை ரொம்ப வெளியேறப்பட்டது. அந்த வெளியேறப்பட்ட வாழ்க்கையை மீட்டுக் கொள்ளும்படிக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். இயேசு எதுக்கு பிறந்தார்? சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு பிறந்தார். என் குடும்பத்திலே பிரச்சனைகள், என் குடும்பத்திலே போராட்டங்கள், என் குடும்பத்திலே உபத்திரங்கள் எதற்கு வருகிறதுக்கு காரணம் என்ன? பிசாசு அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாமலே உங்களையே பயன்படுத்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையே விரல வைத்து உங்களை குத்தி கொண்டிருக்கிறான், உங்களுக்கு தெரியவில்லை. குத்தப்பட்ட பிறகு வேதனை அடைகிறோம். ஆனால் நம்முடைய விரல் தான், நம்முடைய வீட்டு அங்கத்தினர் தான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் அவர்கள் பொல்லாதவர்கள் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பொல்லாதவர்கள் அல்ல, உங்க வீட்டார்கள் பொல்லாதவர்கள் அல்ல. அதுக்கு பின்பாக கிரியை செய்கிற சாத்தான் பொல்லாதவன், பிசாசு பொல்லாதவன். பேதுரு பொல்லாதவன் அல்ல, பேதுருக்கு பின்பாக செயல்பட்ட பிசாசு பொல்லாதவன் என்று இயேசு அறிந்து அந்த பிசாசை விரட்டினார். வாசித்து பாருங்க, யாக்கோபு எதன் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. அவர் அதிகமாக கிருபைகளை அளிக்கிறாரு, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சாத்தானுக்குள்ள இன்னும் ஒரு சுபாவம் என்ன என்றால் பெருமை ஒரு சுபாவம். யாருடைய சுபாவம் பெருமை? சொல்லுங்க, யாருடைய சுபாவம்? சாத்தானுடைய சுபாவம். ஆண்டவர் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கவில்லை, பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் சாத்தானுடைய சுபாவத்திலே அது ஒரு சுபாவமாய் காணப்படும். அவன் மனித கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை, அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவனுடைய கிரியைகள் வெளிரங்கமாய் காணப்படுகிறது. அதிலே பெருமை ஒரு சுபாவம். யாருக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்பதில்லை. பெரியமானவர்கள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்னா, யாருக்குள் பெருமை இருக்கிறதோ அவர்களுக்கு எதிராக நம் தேவன் இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார், ஆனால் பெருமை உள்ளவருக்கு ஆண்டவரை எதிர்த்து இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் கிருபை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டுடைய சுபாவம் தாழ்மை என்ற அந்த சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய சுபாவம் பெருமை. பிரியமானவர்களே, அந்த பெருமைக்கு விரோதமாக தேவன் இருக்கிறார். அவன் கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவன் பொய் பேசி திரிகிறான். யாரும் சந்தோஷமும் சமாதானமாக இருக்கக்கூடாது என்று தேவனோடு பிரித்து வாழ்கிறான். புறம் சொல்லுகிற சுபாவம் உடையவனாக இருக்கிறான். நாம் பிறரை குறித்து புறம் கூறுகிறவர்களாக இருக்கிறோம் என்றால், பேக் பைட்டிங் பண்றவர்களாக இருந்தால் சாத்தானுடைய சுபாவம் நமக்குள் இருக்கிறது என்று அர்த்தம். யாரை குறித்து நாம் புறம் கூறினால், பெருமையாக இருந்தால், சகோதரர்களுக்குள் பகையை உண்டாக்கினால், பொய் சொன்னால், யார் பிதாவா இருப்பார்? சாத்தான் பிதாவாக மாறி. இயேசு கிறிஸ்து பார்த்து அதுதான் சொன்னார், உங்களுடைய பிதா சாத்தானாக இருக்கிறானே. சாத்தான் கொலைபாதகனாக இருந்தானே, அவனுக்குள்ளே சத்தியம் இல்லை, அவன் பொய் பேசுறவனாக இருந்தானே, பொய் பிதாவாக இருந்தானே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவருடைய
அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சத்தியத்தில் இருக்க வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே ஜீவன் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவருடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணம் பரிந்தும், அதாவது சிலுவையின் மரம் பரிந்தும் கீழ்ப்படியவாகி தம்மை தானே நம்மனாராம் தாழ்த்தினார். தாழ்மை என்ற சுபாவம் இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டது. கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். சாத்தானுடைய வஞ்சகத்தின் அவருடைய சுபாவத்திலே நாம் சிக்கிக் கொள்ளாமல், கிறிஸ்து இயேசு நமக்கு பிறந்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தை தரித்துக் கொண்டு கிறிஸ்து இயேசுவின் சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் தாழ்மை என்ற ஒரு சுபாவம் காணப்படும். நாம் யாக்கோபிலே வாசித்தோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். யாருக்கு கிருபை? தாழ்மை உள்ளவர்களுக்கு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. ஆவியில எளிமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. எளிமையை இதனம், அந்த ஹம்பல்னஸ், அந்த மீக்னஸ் நமக்குள் இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவின் சுபாவம். ஆனால் சாத்தானுடைய சுபாவம் எதிர்ப்பது, பெருமை கொண்டுவது, போராட்டம் பண்ணுவது, கொலை செய்வது, பொய் பேசுவது, அவனுக்குள் சத்தியம் இருப்பதில்லை, புறம் கூறுவது, இதெல்லாம் சாத்தானுடைய சுபாவமாய் காணப்படும். ஆனால் நமக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம பேசிக்க வேண்டும் என்றால் அந்த வீக்னஸ், அந்த ஹம்பல்னஸ் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த தாழ்மை குணம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5, 6வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5, 6. மூப்பருக்கு, இளைஞர்களே மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்குள் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். என்ன தாழ்மை? மனத்தாழ்மை. இது மனத்தாழ்மை சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். பிரியமானவர்களே, அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அதுதான் சீஷருடைய கால்களெல்லாம் அவர் கலவுகிறார். மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார். நமக்குள் அந்த மனத்தாழ்மை கடந்து வர வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. பெருமை உள்ளவர்களுக்கு என்ன பண்றாராம்? தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அழைக்கிற தேவனாக. மனத்தாழ்மை யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் கிருபை மேல் கிருபை பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நின்று அது கொஞ்ச நாளுக்கு பின்பாக காணப்படவே மாட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவர் என்ன சொல்றாரு? ஏற்ற காலத்தில் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருங்கள். உங்களுடைய மூப்பருக்கு அடங்கி இருங்கள், உங்களுடைய எல்டர்ஸுக்கு அடங்கி இருங்கள், உங்களுடைய வழிநடத்தவர்களுக்கு அடங்கி இருங்கள். இன்னைக்கு அடங்கி இருக்கிற சுபாவமே காணப்படுவதில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற சுபாவம் இல்லை. பெற்றோருக்கு பிள்ளைகள் அடங்கி இருக்கிறது இல்லை. மூப்பருக்கு சபை அடங்கி இருக்கிறது இல்லை. அடங்கி இருக்கிற சுபாவம் எப்படி வரும் என்றால் மனத்தாழ்மை இருந்தால் தான் அடங்கி இருக்கு. ஏற்ற காலத்திலே அங்க என்ன சொல்லப்படுறது? ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆண்டவர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை உருவாக்கும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது உங்களை உயர்த்துவார் ஆண்டவர். யோசுவா மோசைக்கிட்டே அடங்கி இருந்தார். தெரியும், ஏற்ற காலத்திலே மோசையை உயர்த்தல, தேவன் யோசுவாவை உயர்த்தினார். ஏன் யோசுவாவை உயர்த்தினார்? அவன் தேவனுடைய பலத்த கைக்கு அடங்கியிருந்தான். யோசுவா மோசே செபிக்கிறார், ஆண்டவரே யாராவது தெரிந்து கொள்ளுங்களே, இந்த மந்தையை நடத்தும்படிக்கு யாராவது தெரிந்து கொள்ளுங்களே என்று மோசே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த யோசுவாவை கைகளில் அவன் அடங்கி இருந்தான். நம்ம எல்லோருக்கும் நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம் பெற்றோருக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். நம்மை வழிநடத்துறவங்களுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். யோசுவாவை வழி நடத்தும்படிக்கு ஆண்டவர் உயர்த்தினார். யார் அடங்கி இருப்பார் என்றால் யாருக்குள்ளே மனத்தாழ்மை காணப்படுகிறது. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் எப்போது உயர்த்துவார்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது. உயர்வு நமக்கு தேவைப்படுகிறது. நாம் எல்லாரும் உயர்த்தி விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் என்ன பண்ணுவார்? உயர்வு நமக்கு எல்லாரும் விரும்புகிறோம். எனக்கு உயர்வு வர வேண்டும், நாம் செய்கிற காரியங்களில் உயர வேண்டும், நாம் வேலை ஸ்தலத்தில் உயர்வடைய வேண்டும், நாம் நடத்துகிற பிசினஸில் உயர்வடைய வேண்டும், நாம் படிக்கிற பாடத்திலே நல்ல மதிப்பெண் எடுத்து உயர்வு நாம் பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்றதில்லை? கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதில்லை. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுடைய சிந்தையாக மாறும் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் உண்மை, ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறதா? கிறிஸ்துவின் சுபாவம் இருக்கிறதா? இல்லை சாத்தான் வஞ்சித்து அவருடைய சுபாவத்தை விதையாக விதைத்துக் கொண்டிருக்கிறானா? உங்களுடைய இருதயமான நிலத்திலே சாத்தான் விதை விதைக்கிறானா? இந்த கிறிஸ்துவின் சிந்தை விதைக்கப்படுகிறதா? அது பிரதிபலிக்கும். அது வேறுற்று முளைத்து வரும்போது எது விதைக்கப்படுகிறதோ அது பிரதிபலிக்கும். கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். எது கீழ்ப்படியணும்? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். யாருக்குள்ள மனத்தாழ்மை இருக்கிறதோ அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நமக்குள்ள மனத்தாழ்மை இருந்தால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம், பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம்,
பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவோம், எல்டர்ஸுக்கு கீழ்ப்படிவோம், நம்மளை வழி நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். பார்க்கிற மக்களுக்கே நாம் பெரியவர்களுக்கு கீழ்ப்படியலைன்னா பார்க்காத தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிவோம்? பார்க்கிற பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் பார்க்காத தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிவோம்? கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பாருங்க, ஒரு ரகசியம் இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்துதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். பிசாசுடைய கிரியைகள் நாம் அறிந்து கொண்டிருந்தோம். அவருடைய சுபாவத்தை, பிசாசுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, இயேசுவின் சுபாவம் எப்படி இருக்கிறது பார்த்தோம். அதுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்திருந்தால் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு திராணியம், சத்துவமும் தைரியம் உண்டாகும். ஏன் பிசாசுக்கு எதிர்க்க முடியல? ஏனென்றால் சத்துவம் இல்லை, தைரியம் இல்லை, பலன் இல்லை. நம்ம மனத்தாழ்மை, கிறிஸ்துவின் சிந்தை தரித்து மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். அப்போ என்ன ஆகும்? அப்பொழுது அவன் என்ன பண்ணுவான்? உங்களை விட்டு எப்பொழுது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்க்கும் போது கீழ்ப்படிந்து நல்லது, ஆனால் அவனை எதிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய செய்கிற பணியிலே, உங்களுடைய படிப்பிலே பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசினாலே அநேக பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பிசாசை நாம் எதிர்க்க வேண்டும். அவருடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டாரே. இயேசு கிறிஸ்து பிறந்தது காரணமே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் பிறந்தாரே. அவனை நாம் அறிந்து எதிர்க்க வேண்டும். நம் குடும்பத்திலே பிசாசுடைய கிரியைகளை அறிந்து நாம் எதிர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிசாசுடைய கிரியைகளை அறிந்து எதிர்க்க வேண்டும். நாம் முயற்சிக்கிறோம், அநேக டாஸ்க் செய்கிறோம், ஆனால் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை. காரணம், பிசாசானவன் குறுக்கிடுகிறான். உங்களுடைய வெற்றிக்கு விரோதமாக போராடுகிறான். உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக போராடுகிறவன் பிசாசானவன். அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் சுத்தி திரிகிறான். எப்படியாவது நாம் சிக்கிவிட வேண்டும் என்று சுத்தி திரிகிறான். உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது நாசப்படுத்த வேண்டும் என்று சுத்தி திரிகிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியைகளை நீங்கள் அறிந்து கொண்டீங்க என்றால் கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து, கிறிஸ்து எனக்குள் பிறந்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்குள் பெருகி கொண்டே இருக்கிறது, அவர் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சுபாவமான தாழ்மை, மனத்தாழ்மை, அன்பு, இரக்கம், தயவு, நீடிய சாந்தம், பொறுமை, விசுவாசம், நல்லொழுக்கம், இச்சையடக்கம் எனக்குள் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் புரிந்து நீங்கள் பெருகும் போது, கீழ்ப்படியும் போது கர்த்தருக்கு அவனுக்கு எதிர்க்க முடியும். உங்களுக்கு ராணி இருக்கும். நீங்க எதிர்க்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமருக்கு நிருபம் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுடைய காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களுடைய காலின் கீழே என்ன பண்ணுவாரா? யாருடைய காலின் கீழே?
நம்முடைய காலின் கீழே சாத்தானே ஆண்டவர் நசுக்கி போடுவார். புரியுதா உங்களுக்கு? சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்? அவர் கிறிஸ்துக்குள் நாம் வளர்ந்து கொண்டே போகும்போது, அவருடைய சாயல்லே, அவருடைய ரூபத்திலே, அவருடைய குணதிசையிலே நாம் வளர்ந்து கொண்டு போகும்போது, கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் போது சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போடுவார். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு கிடைத்தால் சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக நசுக்கி போடுவார். உங்களோடு போராடி கொண்டிருக்கானா? உங்க வாழ்க்கையோடு போராடுகிறானா? உங்களுடைய குடும்பத்தோடு போராடுகிறானா? உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக போராடுகிறானா? உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக போராடுகிறானா? உங்க பலவீனத்துக்கு விரோதமாக போராடுகிறானா? கடலில் சிக்கி உங்களை தவிக்க வைக்கிறானா? சாத்தானை சீக்கிரமாக நம் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தின் தேவன் அவனை நசுக்கி விடுவார். உங்கள் காலுக்கு இயேசு கிறிஸ்து அவனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு பிறந்தார். நம்ம அவரை நசுக்கும்படி பிறந்திருக்கிறோம். நமக்குள் இயேசு பிறந்திருக்கிறது காரணம் சாத்தானை நசுக்கும்படிக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் கிரியை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். தேவகுமார பிறந்தார். நமக்குள் பிறந்ததுக்கு காரணம் என்ன என்றால் சாத்தானை முழுமையாக நாம் நசுக்கி விட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையில் ஆட்டுக்குடியை ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினால் சாத்தானை அவர்கள் சைத்தார்கள் என்று வெளிப்படுத்த வாசிக்கிறோம். சாட்சியின் வசனம் ஆட்டுக்குடியாகிய ரத்தத்தினால் சாட்சியினால் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? சாத்தானை சைத்தான். யார் அவர்கள்? நமக்குள் பிறந்திருக்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க யாருக்குள் பிறந்திருக்கார்களோ அவர்கள்தான் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால் சாத்தானை ஜெயிக்கிறவர்கள். நாம் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். உங்களுக்கு புரியுமா? புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எதுக்கு பிறந்திருக்கிறார்? ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். வெற்றியசம் ஆள்வதற்காக நம்மை ஆண்ட நமக்குள் பிறந்திருக்கிறார். ஜெயமாக வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்குள் பிறந்திருக்கிறார். இயேசு எனக்குள் பிறந்ததுக்கு காரணம் சாத்தானுடைய கிரியை சாத்தானை நசுக்கும்படிக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம இந்த கிறிஸ்துமஸ் சாத்தானுடைய கிரியை நசுக்கும்படிக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, நம்ம சார்ந்து வாழ்கிற மக்களுக்குள் சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு, சாத்தானுடைய கிரியை அழிக்கும்படிக்கு நம்மை ஆண்டவர் ஒரு டூல்ஸாக பயன்படுத்த போகிறார். நம்மை பயன்படுத்தி சுவிசேஷம் என்ற ஆயுதத்தோடு சாத்தானை வென்றார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாயாலே உரைக்கிற வார்த்தை நம் வாழ்வு மூலமாக வெளிப்படுத்துகிற சாட்சியின் வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி சாத்தான் அவர்களுக்குள்ளே விடுவித்து ஆவார்கள். கர்த்தர் அவர்களுக்குள்ளும் பிறந்து அவர்களும் சாட்சியாக வாழும்படிக்கு நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, நம் மூலியமாக நம்ம குடும்பம், நம்ம சமுதாயம், நம் தேசம் நம்ம நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அர்ப்பணிப்போமா? கண்ணிலே போடுவோமா? ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே, சாத்தானுடைய கிரியைகளை, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் பிறந்தீரே. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே சாத்தானுடைய கிரியைகளை அறிந்து கொண்டு அழிக்கும்படிக்கு எனக்குள் நீரே பிறந்தீரே, எனக்குள் ஜெனிப்பித்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆண்டை நாங்கள் கிறிஸ்துமஸை ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கிறிஸ்துமஸ்க்குள் கடந்து வருகிறோம்.
நான் இந்த ஆண்டிலே ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. நீர் எங்களுக்குள் பிறந்ததுக்கு நோக்கம், கிறிஸ்துவே பிறந்த நோக்கம் சாத்தானுடைய கிரியைகளை அழித்து விட வேண்டும். நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சகோதர சகோதரிய வாழ்க்கையிலே, எங்களை சுற்றிலும் வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே சாத்தானுடைய கிரிகளை புரிந்து அதை மேற்கொண்டு செய்ய வேண்டிய எங்களுக்கு திராணி தருகிறாங்க. கிறிஸ்து இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார். அவருடைய சிந்தை, அவருடைய சுபாவம் எனக்குள் வளர்ச்சி அடைய இயேசு கிறிஸ்து புத்தியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையும் மனுஷ தேவையிலே ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தது போல் நாங்கள் விருத்தி அடைந்து சத்துவை மேற்கொள்ள எங்களுக்கு தைரியம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். கிறிஸ்துவின் சுபாவம் எங்களுக்குள் நிலைத்திருக்க கிருபை தருகிறார். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுடைய சிந்தையாக மாறுவதாக. கிறிஸ்துவின் சுபாவம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து வெளிப்படட்டும். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோமே. ஆண்டவரே, நீர் பிறந்ததுக்கு நோக்கமே சாத்தானுடைய கிரியை அழிக்கும்படிக்கு நீர் பிறந்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பணித்தளத்திலே, என்னுடைய செயல்களிலே, ஆண்டவரே ஊழியத்திலே, ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்துகிற காரியங்களிலே சாத்தானுடைய கிரியைகளை அழித்துவிட எங்களுக்கு கிருபை தருகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு திராணியை தருகிறாங்க, சத்துருவை தருகிறாங்க, தைரியத்தை தருகிறாங்க, பலனை தருகிறாங்க. அதிசீக்கிரமாக சமாதானத்தின் தேவ சாத்தானை நம்முடைய காலின் கீழ் நசுக்கப்படுவார். இன்றைக்கு ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தானுடைய கிரிகளை அடையாளம் கண்டு அவர்கள் சாத்தானுடைய கிரிகளை மேற்கொள்ளும்படிக்கு அந்த தைரியத்தை, அந்த பலனை, அந்த சத்துவத்தை கர்த்தர் நீரம் அளிப்பீராக. உம்முடைய நோக்கத்தை அறிந்து உம்மேல் மகிழ்ந்து களி கூற, உம்மோடு சஞ்சரிக்க, உம்மோடு சம்பாசிக்க, உம்மோடு நடந்து செல்ல, உமக்குள் அவர்கள் வாழ, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக ஜீவிக்க, உண்மையான கிறிஸ்துமஸை அவர்கள் கொண்டாட கர்த்தர் நீர் உதவி செய்கிறார். வந்திருக்கிற சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் ஒவ்வொரு கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சாத்தானுடைய கிரியை ஆண்டவரே நசுக்கும்படிக்கு நீர் உதவி செய்கிறார். பிரேதாசனையும் அவருடைய குடும்பத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். கமிட்டி அங்கத்தினர் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே தைரியமாக சாத்தானை மேற்கொண்டு ஜெயம் எடுத்து ஜெயமாக வாழ கர்த்தர் உதவி செய்து சபைகள் எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துமஸ் என்ற நோக்கத்தை நாங்கள் கிறிஸ்து ஜெனித்ததுக்கு நோக்கத்தை நாங்கள் அறிந்து சாத்தானை மேற்கொண்டு ஜெயமாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பருவத்திலிருந்து உங்களுடைய ஒத்தாசை கடந்து வந்து நாங்கள் பலனடைந்து அவனை மேற்கொண்டு ஜெயமாக வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறோம், எங்கள் சொல்லுங்கள். ஆமென்.